வணக்கம். தமிழ்நாட்டு திருத்தலங்களில் மிக சிறப்பான திருத்தலம், எல்லா வகையாலும் சிறப்பு பெற்ற திருத்தலம் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். திருவாரூர் திருத்தலம் என்பது மண், சிதம்பரம் என்பது ஆகாசம், வானாகி மண்ணாகி. வான் என்பது சிதம்பரம், மண் என்பது திருவாரூர். திருவாரூரிலே எம்பெருமானுடைய திருமேனியே ரகசியம், சிதம்பரத்திலே வெளி ரகசியம். சிதம்பரம் பொன்னம்பலம், திருவாரூர் பூ அம்பலம். திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருக்கோயில் எப்பொழுது வந்தது தெரியாது. சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே உமையவள் பங்கு பெற்றாலே அதற்கு முன்னாலேயே திருவாரூர் வந்துவிட்டது என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். இந்த திருவாரூர் திருத்தலத்திலே ஒரு பக்கம் தியாகராஜ பெருமான், இன்னொரு பக்கம் ஒரு புகழ்பெற்ற சித்தர். அந்த சித்தருக்கு பெயர் திருவாரூர் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். நாம் அந்த சித்தரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அருணாசலம்னு பேர். திருவண்ணாமலையை வழிபட்டு அருணாசலேஸ்வரரையே குழந்தையாக பெற்ற பெரும் பேரு அந்த அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிது. அந்த அப்பாவுக்கு பெயர் சிவசிதம்பரம் பிள்ளை, அந்த அம்மாவுக்கு பெயர் மீனாம்பாள். இவர்களுக்கு பிறந்த குழந்தை அருணாசலம், அந்த பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தை வளர்ந்தது. நிறைய செய்திகள், சின்ன குழந்தையா இருக்கிற பொழுதே சித்து விளையாடல்கள், அதில் சிலவற்றை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அந்த வரலாறு தொடர்கிறது. ஒரு நாள் இந்த அருணாசலங்கிற பிள்ளை கொஞ்ச காலம்தான் பள்ளிக்கூடத்தில் இருந்தான். இந்த பிள்ளை ஏன்னா வாத்தியாரே இவனை கண்டா எந்திரிச்சு நிற்பாரு. அப்படின்னா இந்த பிள்ளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகும்? அருணாசலம் பரம ஞானி. நண்பன் சுந்தரம்னு பேர். ஒரு நாள் பாம்பு கடிச்சு இறந்து போய்விட்டான். அம்மா அப்பா அலறுகிறார்கள், ஊர் மக்கள் எல்லாம் அழுகிறார்கள். அருணாசலம் பக்கத்தில் போய் நிற்கிறார். சுந்தரம், நண்பன் பெயர் சுந்தரம், எழுந்திரு 2 முறை சொன்னார். விஷம் இறங்கிற்று, எதுவுமே இல்லாதது போலே அவன் எழுந்தான். இதுதான் சித்தர்களுடைய செய்கை. நமக்கு துன்பம் வர்ற பொழுது துன்பத்தை மாற்றுவதற்காக அவதாரம் எடுத்தவர்கள் சித்தர்கள். இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அப்பா பேரு சிவசிதம்பரம் பிள்ளை. ஒரு நாள் அந்த அப்பா அருணாசலத்துக்கிட்ட வர்றார். வந்து, தம்பி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணுமே. யாரு கேட்கிறா? அப்பா கேட்கிறார் பிள்ளைகிட்ட. அப்பா என்ன வரம் கொடுக்கணும்? என் மனைவி பிணமாய் கிடப்பதை நான் பார்க்க கூடாது. ஓஹோ, சரி. இன்னொன்று என்ன? நீதான் எனக்கு கொள்ளி வைக்க வேண்டும். சரி. ஒரு 3 நாள் ஆச்சு. அம்மா வந்தா, அருணாசலத்தை பார்த்தா. அருணாசலம், எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்க வேண்டும். என்னம்மா வரம்? நான் சுமங்கிலியாகவே இறக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறது? அப்பா கேட்ட வரமும் அம்மா கேட்ட வரமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. அப்பா என்ன சொல்கிறார்? என் மனைவி பிணமாய் கிடப்பதை நான் பார்க்கக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறாள்? நான் சுமங்கிலியாக உயிரை விட வேண்டும், இறக்க வேண்டும். நமக்கு ஒன்றும் புரியலை, அருணாசலத்துக்கு புரிந்து விட்டது. ஒரு 10 நாள் ஆயிற்று, 15 நாள் ஆயிற்று. ஒரு நாள் அருணாசலம் எல்லாரையும் கூப்பிட்டார். அடுத்த 8ஆம் நாள் நம்முடைய கர்மா முடிந்து விடும். அருணாசலம் இப்படி சொல்லிவிட்டார். எல்லாரும் நினைச்சாங்க அருணாசலத்தினுடைய வாழ்க்கை அடுத்த 8ஆம் நாள் முடிந்து விடுமோ என்று கவலைப்பட்டார்கள். அந்த 8ஆம் நாள் வந்தது. எல்லாரும் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். அருணாசலம் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கார். அப்பா அம்மா 2 பேரையும் அழைத்தார். 2 பேரையும் பக்கத்தில் உட்கார்த்தினார். அருணாசலம் மேலே உட்கார்ந்து இருக்கிறார். கைகளை எடுத்தார், கும்பிட்டார். ஓம் நம சிவாய,
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, போற்றிவோ நம சிவாய, புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய, புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோ நமச்சிவாய, புறமெனை போக்கல் கண்டாய், போற்றிவோ நமச்சிவாய, ஜெய ஜெய போற்றி போற்றி. மாணிக்கவாசகப் பெருமான் பாடியது மாதிரி நமசிவாய 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 அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சிவநாமம் எல்லோருடைய காதுகளிலும் சென்று சேர்ந்தது. சுவாமி எழுந்தார். அருணாசலம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருநீறு பூசினார். திருநீறு பூசிவிட்டு சிவா என்றார். அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நேரத்தில் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்கள். 2 பேர் கேட்ட வரமும் நடந்து விட்டது. அந்த அம்மா சுமங்கிலியாகவே இறந்து விட்டாள். அம்மா இறந்து போய் கிடக்கிறத அப்பா பார்க்கல. இவருடைய கர்மா முடிந்து விட்டது. கர்மான்னா என்ன? நம்முடைய கடமை, தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமை முடிந்து விட்டது. பட்டினத்து சாமி இதுக்காகத்தான் காத்து கிடந்தார். அம்மாவுடைய இறுதிக்கடனை முடித்து விட்டுத்தான் போக வேண்டும். ஆதிசங்கரர் எங்கே இருந்தோ ஓடி வந்தார். தாயாருடைய இறுதிக்கடனை செய்ய வேண்டும். கடந்த ஞானியாய் இருந்தாலும் தாய் தந்தையருக்குரிய கடமையை செய்ய வேண்டும். அருணாசலம் இவ்வளவு சிறந்த ஞானியாய் திகழ்ந்தார். முடிந்தது, கர்மா முடிந்தது. இனிமேல் இந்த ஊரில், கீழாலத்தூரில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பறவை கூட்டை விட்டு வெளியில் பறந்து விட்டது. அருணாசலம் அங்கே இருந்து புறப்பட்டார். ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டு வாரார். எல்லா ஊர்லையும் சிவபெருமானை கும்பிடுகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவம் வாய்க்கும் பராபரமே. மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபட்டு கொண்டே வருகிறார். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டார். புள்ளிருக்கு வேலூர்னு பேரு. தமிழ்நாட்டில் 4 கோயில் ரொம்ப முக்கியமானது. ஒரு கோயிலில் தாயாருக்குத்தான் பெருமை, ஒரு கோயிலில் தகப்பனாருக்குத்தான் பெருமை, ஒரு கோயிலில் பிள்ளைக்குத்தான் பெருமை, ஒரு கோயிலில் அடியாருக்குத்தான் பெருமை. இப்படி 4 கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு. எந்த கோயிலில் தாயாருக்கு பெருமை? மதுரை கோயிலில் அம்மா மீனாட்சிக்குத்தான் பெருமை. முதல் வழிபாடு அவளுக்கு. அப்புறம்தான் சொக்கலிங்க பெருமானுக்கு. சொக்கலிங்க பெருமான் திருவீதி உலா வர்றதா இருந்தா அம்பாள் சந்நிதி வழியாத்தான் வருவார். அவள் மூலம்தான் வருவார். நாமும் அவள் மூலம்தான் அவரை சென்று சேர வேண்டும். தாயோடு சென்று பின் தாதையை கூடி என்ற சைவ சித்தாந்தம் நிகழும். இது அம்மாவுக்கு பெருமை தரக்கூடிய திருத்தலம். அப்பாவுக்கு பெருமை தரக்கூடிய திருத்தலம் சிதம்பரம். எல்லாம் நடராஜா. சிவகாம சுந்தரி பின்னால போக வேண்டியதுதான். எல்லாம் 5 செயல்: ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ம் செய்யக்கூடியவர் நடராஜா. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. அம்மாவுக்கு பெருமை மதுரை, அப்பாவுக்கு பெருமை சிதம்பரம், குழந்தைக்கு பெருமை வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு முத்துக்குமாரசாமின்னு பேர். குமரகுருபர சுவாமிகள் அங்கே வந்து முத்துக்குமாரசாமி மேலே பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். அருமையான திருத்தலம். எல்லா பெருமையும் யாருக்கு? குழந்தைக்கு. அலங்காரம், நகை நட்டு, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் சக்கரவர்த்தியாய் இருப்பது முத்துக்குமாரசாமி. வெளியில் போகிற பொழுது அம்பாளுக்கு தீபாராதனை ஆகும். திரும்ப முத்துக்குமாரசாமி உள்ள வர்ற பொழுது அம்பாள் தையல் நாயகிக்கு ஒரு தீபாராதனை ஆகும். எல்லா பெருமையும் குழந்தைக்கு. அம்மாவுக்கு பெருமை மதுரை, அப்பாவுக்கு பெருமை சிதம்பரம், குழந்தைக்கு பெருமை வைத்தீஸ்வரன் கோயில், அடியாருக்கு பெருமை திருப்பெருந்துறை மாணிக்கவாசக பெருமான். ஆவுடையார் கோயில்னு பேரு. அறந்தாங்கிக்கு பக்கத்தில். எல்லா வழிபாடும் மாணிக்கவாசகருக்குத்தான். சிவலிங்கமே அங்கே கிடையாது. வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேரு ஆவுடையார் கோயில்னு பெயர் வைத்தார்கள். மாணிக்கவாசகருக்குத்தான் திருவீதி உலா, மாணிக்கவாசகருக்குத்தான் தேரு, மாணிக்கவாசகர் தான் எங்கே பார்த்தாலும். எந்த கோயில்லையும் அவருக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்கவாசகர். இந்த 4ல் வைத்தீஸ்வரன் கோயில்
குழந்தைக்கு சிறப்பு. நம்ம அருணாசலம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். புள்ளிருக்கு வேலூர் பெருமானை போய் கும்பிட்டார். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமான் வழிபட்டார். அங்கே ஒரு கணக்கப்பிள்ளை இவருக்கு சொந்தக்காரர். அவரை போய் பார்த்த உடனே 2 பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கணக்கப்பிள்ளை சொன்னார், அருணாசலம், இந்த ஊரில் ஒரு 10 நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. இந்த கணக்கு வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டு பத்தியம் இருக்கணும். ஒரு 10 நாள் பத்தியம் இருந்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் புள்ளிருக்கு வேலூர் முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் இந்த கணக்கு வழக்க நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. இது எப்படி இருக்கு? கணக்கு வழக்குக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானியை, ஒரு சித்தனை கொண்டு வந்து கணக்கு வழக்கு பாருன்னு உட்கார்த்தி வைத்து விட்டார்கள். இதுக்குத்தான் விதின்னு பேர். நம்ம அருணாசலம் கோயிலில் உட்கார்ந்து வழிபாடு செய்வது, கணக்கு எழுதுவது. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? குருக்கள் இன்னைக்கு பூரா என்னென்னவெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாரோ அதையெல்லாம் அதுக்கு முன்னாலேயே இவர் கணக்கு எழுதி போடுவார். சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு என்னென்ன சாமான் இங்கேருந்து போயிருக்குன்னு இவர் கணக்கு தெளிவாக சுத்தமாக இருக்கும். பரமஞானி சித்தர். ஒரு முறை என்ன ஆகிப்போச்சு, 2 படி பால் 1 படி தேன் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் கணக்கில் அது வரவில்லை. உண்மையில் என்ன செய்யணும்? அது வந்தது, அதுக்கப்புறம் அது செலவழிக்கப்பட்டதுன்னு எழுதணும். இவர் கணக்கில் அது இல்லை. எல்லாரும் கேட்டாங்க, இந்த பாலும் தேனும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்களே, அது எப்படி கணக்கில் வரலையே? அருணாசலம் அழகா சொன்னார், குருக்கள் வீட்டுக்கு போனது கோயில் கணக்கில் வராதுன்னார். அதிலிருந்து அந்த கோயில் ரொம்ப சுத்தமாகி விட்டது. எல்லாம் அருணாசலத்துக்கு தெரிஞ்சிருக்கு. கோயிலுக்கு போனதா வேற எங்கே போனது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு பேர் அருணாசலத்துக்கு அவ்வளவு பயம். களவு குறைந்தது. 10 நாள் ஆச்சு. அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டார். பழைய ஆள். நம்ம அருணாசலம் அங்கே இருந்து புறப்பட்டார். அதிவீரராமன் பட்டினத்துக்கு போனார். சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் வீட்டுக்கு போனார். அவர் இவருக்கு துணையாக இருந்தார். இவர் பூஜைக்கு உதவி செய்தார். 8 நாள் அந்த வீட்டிலே நிஷ்டை கூடினார் அருணாசலம். அவர் குடும்பத்தார் எல்லோரும் இவரை வழிபட்டார்கள். அங்கேருந்து புறப்பட்டார். ஆவுடையார் கோயிலுக்கு வந்துட்டார். ஆவுடையார் கோயில் என்பது திருப்பெருந்துறை. மாணிக்கவாசக பெருமானுக்கு குருந்த மரத்தின் கீழ் சிவபெருமான் அருள் புரிந்தது திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறைன்னு சொன்னாலே மோட்சம் கிடைக்குமா? கோயிலுக்கு போறதெல்லாம் அப்புறம். பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து என்பது திருவாசகம். திருப்பெருந்துறைன்னு சொன்னாலே பிறவி போய்விடும். ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டார் நம்முடைய அருணாசலம். கூடவே அந்த சுந்தரம் பிள்ளையும் போயிட்டார். சுந்தரம் பிள்ளை என்ன கேட்கிறார், எங்க ஊர் அதிவீரராமன் பட்டினம், நீங்க அங்க வாங்க. சாமி என்ன சொல்கிறார், சன்னியாசி ஒரே ஊர்ல இருக்கப்படாது, ஊரா போயிட்டு இருக்கணும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு. சன்னியாசிக்கு எல்லாம் சொந்த ஊர், யாதும் ஊரே யாவரும். ஆவுடையார் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆவுடையார் கோயிலில் சுவாமிக்கு அந்த சுந்தரம் பிள்ளை உணவெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தார். அங்கே ஒரு தம்பிரான் சுவாமி. ஆவுடையார் கோயில் என்பது திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்டது. திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில் கோயிலை நிர்வகிப்பதற்கு ஒரு தம்பிரான் சுவாமி இருப்பார். அந்த தம்பிரான் சுவாமிக்கு உடம்பு சரியாக இல்லை. என்ன நோய்? குன்ம நோய். குன்ம நோயின்னா தீராத வயிற்று வலி. எது உள்ள போனாலும் வைத்த வலிக்கும். ரொம்ப தவிக்கிறார். ஒரு நாள் அவருக்கு பேர் கட்டளத்தம்பிரான்னு பேர். அன்னைக்கு ராத்திரி அவர் கனவிலே இறைவன் காட்சி கொடுக்கிறார். என் பெயர் ஆத்மநாத சாஸ்திரி. நாளை இங்கே ஒரு முனிவன் வருவான். அவனுடைய காலில் விழு, அவன் எச்சிலை உண்பாயாக, உனக்கு குன்ம நோய் தீரும். இது கட்டளத்தம்பிரானுக்கு வந்த கட்டளை. அதே மாதிரி மறுநாள் அருணாசலம் அந்த ஊருக்கு போகிறார். சுந்தரம் பிள்ளை கூட போகிறார். கோயிலே உள்ள சர்க்கரை பொங்கல் அருணாசலம் அருந்தினார். கட்டளத்தம்பிரானுக்கும் அது தரப்பட்டது.
கட்டளத்தம்பிரான் அதை வாங்கி உண்டார். நோய் மாறி போயிற்று. கட்டளத்தம்பிரானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நீங்கள் இந்த திருப்பெருந்துறையிலேயே இருக்க வேண்டும். சுந்தரம் பிள்ளை பக்கத்தில் இருக்கார். ஐயா, நீங்கள் எங்களுடைய அதிவீரராமன் பட்டினத்துக்கு வர வேண்டும். சாமி என்ன செய்வார்? அருணாசலம் சாமி சிரிச்சார். இவன் இங்கும் இரான் அங்கும் வரான். முடிஞ்சு போச்சு. இங்கேயும் இருக்க மாட்டேன், அங்கேயும் வரமாட்டேன். அப்ப எங்க போவ? கால் போன போக்கில் போய்கிட்டே இருப்பேன். சித்தர்கள் எல்லோருக்கும் வேண்டியவர்கள், எல்லா நாடுகளுக்கும் வேண்டியவர்கள். போகர் இங்கிருந்து சீனாவுக்கு போய் அருள் செய்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த நாடெல்லாம் கிடையாது, இந்த எல்லைகள் கிடையாது. எங்கே மக்கள் அழைக்கிறார்களோ, எங்கே மக்கள் தவிக்கிறார்களோ, எங்கே மக்கள் துன்புறுகின்றார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்குத்தான் இந்த சித்தர்கள் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். அருணாசலம் அங்கிருந்து புறப்பட்டார். நேர விராலிமலைக்கு வந்துட்டார். விராலிமலை முருகப்பெருமானுடைய அற்புதமான திருக்கோயில். அருணகிரிநாத சுவாமிகளுக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்த இடம், சித்துக்களையெல்லாம் தந்த இடம், பல சித்தர்கள் வாழக்கூடிய இடம். பல சித்தர்கள் அங்கே மயிலாய்த் தெரிகிறார்கள் என்று சொல்வதுண்டு. தாயுமான சுவாமிகளும் அருளையரும் அந்த இடத்துக்கு வந்து தவம் செய்தவர்கள். விராலிமலைக்கு வந்துட்டார் நம்ம அருணாசலம். ஒரு வீடு, அந்த வீட்டு திண்ணை. படுத்தார். பசிக்குது, என்னமோ பசிக்குது. கடந்த ஞானி, சரி போ, பசிச்சா பரவாயில்ல, அப்படியே தூங்குறார். முருகப்பெருமான் ஒரு அந்தண சிறுவனாக வேடம் போட்டு கொண்டார். ஒரு தாம்பாளம், அதிலே கோயில் பிரசாதம், கோயில் தாம்பாளம். பிரசாதத்தை கொண்டு வந்து இவருக்கு முன்னால வைக்க, சக்கரை பொங்கல் நைவேத்தியம். சிறிது உண்டார். ஒருவரும் தாம்பாளத்தை தள்ளி வச்சிட்டார். நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். கோயில் குருக்கள் அங்கே தாம்பாளத்தை காணோம்னு தேடிட்டு இருக்கார். எல்லாரும் தேடி கஷ்டப்பட்டு கடைசி வந்து பார்த்தா கோயிலுக்கு முன்னாலே உள்ள ஒரு வீட்டில் திண்ணையில தாம்பாளம் கொஞ்சம் சக்கரை பொங்கலோட இருக்கு. சாமி இந்த பக்கம் உட்கார்ந்து தபம் பண்ணிட்டு இருக்கார். இந்த உணவு போதும் இன்றைக்கு, இனிமேல் ஆன்மாவுக்குரிய தேடல். ஓம் நம சிவாய தவம் செய்து கொண்டிருக்கிறார். வந்தவர்கள் பார்த்தார்கள். திருடனாயிருப்பானோ? பக்கத்திலே உள்ள ஒரு பிச்சைக்காரர் சொன்னார், இல்லை, இவர் ஒரு ஞானி சித்தர். ஒரு சிறுவன் கொண்டு வந்து இந்த தாம்பாளத்தை வைத்தான். இவர் கொஞ்சம் சர்க்கரை பொங்கலை உட்கொண்டார், மீதியை வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். யாரோ ஒரு பெரிய மகான். சரி, இந்த சாப்பாடு யாருக்கு போகணும்? கோயிலில் உள்ள பிரசாதம் கோயிலில் இருந்து தாசில்தார் வீட்டுக்கு போகணும். தாசில்தார் வீட்டுக்கு இந்த நைவேத்திய பிரசாதம் போக வேண்டும். சரி என்று எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் பிரசாதத்தை வைத்து தாசில்தார் வீட்டுக்கு போனார்கள். தாசில்தாருக்கு காச நோய், இருமல், இளைப்பு, பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் கனவிலே காட்சி கொடுக்கிறான். அடியாருக்கு தொண்டு செய், எல்லாம் சரியாய் போய்விடும். தாசில்தார் அங்கிருந்து ஓடி வந்து அருணாசல சுவாமிகள் காலில் விழ, அருணாசல சுவாமிகள் எச்சிலை கொடுக்க, அந்த பிரசாதத்தை அவர் உண்ண, எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம், அவருடைய காச நோய் மாறிற்று. இப்படியே நிறைய சித்துக்கள் அருணாசலம் செய்து கொண்டே இருக்கிறார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டார். சந்நிதியில் போய் துண்டை விரிச்சு படுத்து கிடக்கிறார் சுவாமி. ஆச்சரியம். கோயில் குருக்கள் வந்தார். யாருடா சூத்திரன், படுத்து கிடப்பவன், வெளியில போ. சாமி சொல்கிறார், நீதான் தீட்டு உடையவன், கோயிலுக்குள் போய் ராஜகோபாலன் திருமேனியை தீண்டாதே. குருக்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன சொல்ற நீ? ஆமாம், போய் பார், உன் மனைவி குளத்தில் தவறி விழுந்து இறந்து விட்டாள், அந்த தீட்டு இருக்கிறது, நீதான் கோயிலுக்குள் போகக்கூடாது. ஓடிப்போய் பார்க்கிறார். குருக்கள் மனைவி இறந்து விட்டாள். இங்க வந்து பார்த்தார், சாமியை காணா. சாமி எங்கேயோ போய்விட்டார்.
போகிற பாதைகளிலே எல்லாம் அருளாட்சி செய்து கொண்டு ஒவ்வொரு ஊராக சுற்றி கொண்டே இருக்கிறார் அருணாசல சுவாமிகள். இந்த அருணாசல சுவாமிகள் பின்னாலே திருவாரூர் தட்சிணாமூர்த்தியாக மாற இருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.